Hello students, good morning. In our last few classes, we were discussing Unit 4, that is work, energy and power. Yes, with this session, our fourth unit theory part gets over students. Learn this theory part thoroughly students. Let us see our last topic, that is coefficient of restitution with related one problem. Okay, let's begin our class. Students, see the first topic of today's class, that is coefficient of restitution. Okay, this is the important topic students. Okay, the purpose of this term is to find the or to measure the loss of kinetic energy in collision. Okay, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இங்கே லாஸ் ஆகிருக்குங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமென்ஷனல் நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஓகே, இட் இஸ் டினோட்டட் த லெட்டர் ஈங்கிற லெட்டரில் நம்ம டினோட் பண்ணலாம். ஓகே சார், இப்போ இதை எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கைனெட்டிக் எனர்ஜி லாஸஸ் சார் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. see that example, ஒரே டைமில் ஒரு ரப்பர் பால் அண்ட் ஒரு பிளாஸ்டிக் பாலை ஒரு ஃப்ளோர்லேருந்து கீழே போடுறாங்க. ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் வந்து ரெண்டு பால் ஹிட் ஆகுது. ஆல்ரெடி நமக்கே தெரியும் ரப்பர் பால் என்ன ஆகும், பவுன்சிங் பேக் அப் இந்த கிரவுண்டில் பட்டுட்டு திருப்பி பவுன்ஸ் ஆகும். அட் த சேம் டைம் பிளாஸ்டிக் பால் நடக்கும், அந்த அளவுக்கு நடக்காது. ஜஸ்ட்டு பட்ட உடனே ஜஸ்ட்டு பவுன்ஸ் ஆகும், பட் சேம் ஹைட்டுக்கு பவுன்ஸ் ஆகாது. ரப்பர் பால் எவ்வளோ ஹைட்டுக்கு பவுன்ஸ் ஆகுதோ அதே அளவுக்கு பிளாஸ்டிக் பாலில் இருக்காது. ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது, பவுன்சிங் பேக் அப்படின்னா அது அங்கே ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் நம்ம சொல்லலாம். வந்து ஹிட் ஆகுது, கொலாய்ட் ஆகிட்டு திருப்பி அதே டைரெக்ஷனில் மேலே போகுது. அட் த சேம் டைம் பிளாஸ்டிக் பால் என்ன ஆகும், கீழே பட்டுட்டு அதோட கைனெட்டிக் எனர்ஜி அங்கே லாஸ் பண்ணிடும். ஸோ அப்போ அங்கே லாஸ் ஆகக்கூடிய அந்த கைனெட்டிக் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கோஎஃபிஷியன்ட் நம்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைமென்ஷன்லெஸ் நம்பரை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் காமன்லி டினோட்டட் த லெட்டர் ஈங்கிற லெட்டரில் நம்ம டினோட் பண்ணுறோம். COR means coefficient of restitution. Okay, this coefficient of restitution is dimensionless number அப்படின்னு சொல்லலாம். ஏன் சார் அப்படின்னா ரெண்டுமே வெலாசிட்டிஸோட ரேஷியோவை தான் நம்ம இங்கே இந்த ரெஸ்டிடியூஷனில் சொல்கிறோம். ஓகே, able to understand students? So what is the purpose of this term coefficient of restitution is to find that or to measure the amount of loss of kinetic energy in collision. கொலிஷனில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம லாஸ் ஆகிருக்கு, அல்லது ஆஃப்டர் கொலிஷன் என்ன அமௌண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர்னு சொல்லலாம். ஆஃப்டர் த கொலிஷன் வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் coefficient of restitution. Okay, see the definition of coefficient of restitution. It is defined as the coefficient of restitution is defined as it is the ratio. See that it is the ratio of velocity of separation, that is relative velocity after collision. அது என்ன சார், velocity of separation after collision அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டியோடைய டிஃப்ரென்ஸ் V2 மைனஸ் V1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எஸ், வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் நத்திங் பட் வெலாசிட்டிஸ் ஆஃப் ஆஃப்டர் கொலிஷன், டிஃபரன்ஸ் ஆஃப் வெலாசிட்டிஸ் ஆஃப் ஆஃப்டர் கொலிஷன் டு த வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சஸ். செப்பரேஷன்னா என்ன சொல்கிறாங்க இங்கே இந்த இடத்துல வந்து பட்டுட்டு விலகிறது, அதான் செப்பரேஷன். அட் த சேம் டைம் போய் ஹிட் ஆகுது, அப்ரோச்சஸ், தட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிஃபோர் கொலிஷன். ஸோ இட் இஸ் த ரேஷியோ. சிம்பிளாக நம்ம சொன்னோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் த ரேஷியோ. இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ வெலாசிட்டி செப்பரேஷன் ஆஃப்டர் கொலிஷன் டு வெலாசிட்டி அப்ரோச்சஸ் டு பிஃபோர் கொலிஷன். ஓகே, இப்போ இது எழுதினாலும் 2 மார்க் தான். அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எது சார், நம்ம இது எழுதினாலும் 2 மார்க் தான். வெலாசிட்டி coefficient of restitutions that's equal to velocity of separation by velocity of approaches bracketல after before
the mathematical expression for velocity of separation is v2 minus v1. Already I told that is difference of velocity is final velocity to the difference of initial velocity. Okay, both two cases என்னதுங்க velocities தான். So coefficient of restitution has no unit. Just note it, your one mark question. Coefficient of restitution என்ன இல்லைங்க, யூனிட் கிடையாது. Okay, so what is mean by coefficient of restitution? To find the kinetic energy of after collision. After collision க்கு அப்புறம் அந்த ரெண்டு பாடிஸில் என்ன கைனெட்டிக் எனர்ஜி இருக்குங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் coefficient of restitution. How to define this term? It is the ratio of velocities of separation to the velocity of approaches. Okay, simply we write that is E is equal to v2 minus v1 divided by u1 minus u2. Okay, நல்லா இங்கே பார்த்துக்கங்க, v2 minus v1 divided by u1 minus u2. Okay, in terms of elastic collision, already you know one, what is mean by elastic collision? Both linear momentum and kinetic energy or total energy becomes same. Okay, linear momentum இருந்தாலும் சரி, எனர்ஜியாக இருந்தாலும் கன்சர்வ்டு அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்ம பார்த்தோம்னா கைனெட்டிக் எனர்ஜி சேம்னு சொல்லும் பொழுது இந்த வெலாசிட்டி செப்பரேஷனும் வெலாசிட்டி அப்ரோச்சும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இதுவும் ஒன் மார்க் கொஸ்டின் தான். We have obtained the velocity separation, it's equal to the velocity of approaches. It's also one mark question. This also one mark question. Velocity separation velocity approach ஈக்குவலாக இருக்கும். எந்த கொலிஷனில் சார்? எலாஸ்டிக் கொலிஷனில். அட் த சேம் டைம் இன்எலாஸ்டிக் கொலிஷனில் நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க இங்கே பாருங்கள், இட் இஸ் வெலாசிட்டி அப்ரோச்சஸ், திஸ் இஸ் வெலாசிட்டி செப்பரேஷன். ஓகே, இட் இஸ் த ஃபார்முலா the coefficient of restitution. ஜஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், இந்த u1 மைனஸ் u2 இங்கே கொண்டு வந்து டிவைட் பண்ணுங்கள். அப்போ இங்கே கொண்டு வந்து டிவைட் பண்ணால் என்ன சார் வரும்? இந்த இடத்துல டிவைட் பண்ணும் பொழுது ஜஸ்ட் இப்போ நம்ம இதுவே எழுதுகிறோம். அந்த இடத்துல u1 மைனஸ் u2 தட்ஸ் ஈக்குவல் டு v2 மைனஸ் v1. இது வெலாசிட்டி செப்பரேஷன், இது சரி வெலாசிட்டி அப்ரோச், இது வெலாசிட்டி செப்பரேஷன். இப்போ இந்த டேர்மை இங்கிட்ட இருக்கக்கூடிய ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிறது இங்கிட்ட வந்து வரும்பொழுது மல்டிப்ளிகேஷனில் இருக்குங்க. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸில் இருக்கிற நேரத்தில் மல்டிப்ளை பை 1 சம்திங் இதுலேயே ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம் இங்கிட்ட வந்தால் என்ன ஆகும்? v2 மைனஸ் v1 டிவைடட் பை u1 மைனஸ் u2. இட் பிகம் ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ v2 மைனஸ் v1 டிவைடட் பை u2 மைனஸ் u1 minus u2 நம்ம என்ன சொல்லுவோம்? coefficient of restitution. Okay, so for elastic collision the coefficient of restitution always equal to 1. This also one mark question. Okay, கொடுத்துருக்காங்க பாருங்க, இது தான் இங்கே நம்ம மாடிஃபை பண்ணி இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும். u1 minus u2 is equal to v2 minus v1. it becomes just multiply, இங்கிட்ட இருக்கக்கூடியது இங்கிட்ட வந்து டிவிஷன் மாறும், equal to 1. Okay, so it implies that coefficient of restitution for elastic collision always equal to 1. One mark question. This also one mark question. Okay, இந்த ஒன் மார்க்கை இப்படி மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம். எப்படி சார்? in elastic collision the coefficient of separation equal to 1ங்கிறத the velocity of separation it's equal to velocity of approach. இப்படி question கேட்கலாம். Okay, what is the unit of coefficient of restitution? That is no unit. Okay, because both have velocity. அப்போ இங்கே மீட்டர் பர் செகண்ட் போட்டு இங்கே மீட்டர் பர் செகண்ட் போட்டிங்கன்னா கேன்சல் ஆயிடும். அட் த சேம் டைம் திஸ் இஸ் த டைமென்ஷன்லெஸ் நம்பர். டைமென்ஷன்லெஸ் நம்பர். இப்போ நம்மளே இங்கே பார்த்தோம் பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னாவே இங்கே என்ன சொல்கிறாங்க? த இ வேல்யூ பிகம்ஸ் 1. பட் இட் இஸ் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தாலும் சரி, இன்னும் some amount of kinetic energy will be lost. Some amount of kinetic energy becomes lost in the form of heat, something thermal heat இதாக மாறலாம், அப்புறம் லைட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகலாம், இந்த மாதிரி சம்திங் பாசிபிளாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இன் எனி ரியல் கொலிஷன் problems there will be some loss in kinetic energy due to the collision.
So this means E is not always equal to unity. எப்பயுமே ஈயோட வேல்யூ ஒன்றுன்னு இருக்காது. ஓகே, எப்பயுமே E ஈக்குவல் டு ஒன்று இருக்காது. நார்மலாக ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட வேல்யூ எங்கேருந்து இது வரைக்கும் வரலாம், 0 less than E less than 1, இந்த between இந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் the value of coefficient of restitution equal to 0. எப்போ சார், perfectly plastic, it will never bounce back and therefore their separation of velocity is 0. Okay, after the collision hence the value of coefficient of restitution is equal to 0. இப்போ பிளாஸ்டிக் பால்ஸுக்கெலாம் நம்ம என்ன சொல்லலாம், E வேல்யூ 0. ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட வேல்யூ இருக்குது. அது எதுலேருந்து இருக்குங்க, 0லேருந்து 1க்குள்ளே இருக்கும். 1 வந்தால் பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன், பட் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஓகே, பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷனுங்கிற இந்த கண்டிஷன் நாட் பாசிபிள். சம் அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல். See the example problem 4.22. 4.22. This is the last example problem of our lesson. Once again, what is coefficient of restitution? It's nothing but to measure the amount of kinetic energy after collision. Amount of kinetic energy after the collision of two bodies என்னன்னு மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் தான் coefficient of restitution. It is the dimensionless number. Yes, it is a dimensionless number, students. As well as it is a ratio of, how to define, it is a ratio. It is a ratio between velocity separation after collision to the velocity approaches before collision. Okay, what is the unit of coefficient of restitution? No unit. Okay, what is the condition for, what is the coefficient of restitution values of perfect elastic collision is 1, but it is not practically possible. எப்பயுமே எந்த வேல்யூ ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்க, 0 less than E less than 1. அப்போ 1 to 0க்குள்ளே தான் இந்த ஈயோட வேல்யூ இருக்கும். மெட்டீரியல் டு மெட்டீரியல் சேஞ்ச் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the problem. So that the ratio of velocities of equal mass in elastic collision when one of the masses is stationary, the ratio is V1 by V2 equal to 1 minus E by 1 plus E. Okay, இந்த velocities உடைய ratios கொடுத்துருக்கோம். Show that the ratio of velocities of equal masses in inelastic collision. inelastic collisionல கொடுக்குறான். எப்போ மாசஸ் வந்து ஒரு மாஸ் வந்து ஸ்டேஷனரி, இன்எலாஸ்டிக்னாவே ஒரு மாஸ் ஸ்டேஷனரியாக இருக்குது, இன்னொரு மாஸ் தான் போய் கொலாய்ட் ஆகும். அப்போ கொலாய்ட் ஆகும்பொழுது அதோட வெலாசிட்டிஸோட ரேஷியோ இங்கே கொடுத்துருக்கான், இது கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ we know that formula for coefficient of restitution, what is that? Velocity of separation to the velocity of approaches. Velocity of separation to the velocity of approaches. Yes, see that. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அப்போ இந்த ஃபார்முலாவில் அதை அப்படி மேத்தமெட்டிக்காக நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, how to return velocity of separation, sorry, coefficient of restitution is equal to V2 minus V1 divided by U1 minus U2. Yes, U1 minus U2. Sir, this is the solution of this problem. That is, you know the formula for coefficient of restitution, that is velocity of separation to the velocity of approaches. Yes, this is the formula for or definition of coefficient of restitution. Okay, here in this problem the given data is one clue will be given, that is inelastic collision. Already I told collision is inelastic. Yes, see that collision is inelastic. Yes, so இப்போ inelastic collision என்ன மீனிங், linear momentum conserved இருக்கும், at the same time kinetic energy is not conserved and velocity, final velocity is a common velocity represented V. Another one data will be given, what is that?
ஒன் மாசஸ், அதாவது ஒன் ஆஃப் த மாசஸ் இஸ் ஸ்டேஷ்னரி. அப்போ ஒரு மாஸ் வந்து இங்கே எப்படி இருக்குன்னா ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஸ்டேஷ்னரியாக இருக்குன்னா என்னங்க, இனிஷியல் வெலாசிட்டி இல்லை, இனிஷியல் வெலாசிட்டி இல்லை. ஓகே, ஸோ அதை ஃபைனலாக இருக்கக்கூடிய செகண்ட் மாதம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை தான் இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ what is the formula for coefficient of restitution? That is E is equal to V2 minus V1 divided by U1 minus U2. ஓகே, ஸோ அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா V2 minus V1 divided by U1 minus 0 because initial velocity is 0. ஏன் சார் initial velocity 0 சொல்கிறோம்? ஒரு மாஸ் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, அதனால் மூவ் ஆக முடியாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வரும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் V2 minus V1 divided by U1. Yes, U1 that is equal to E. Yes, இங்கே நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, V1 by V2 is equal to 1 minus E divided by 1 plus Eன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், இது ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா E into U1 is equal to V2 minus V1. E into U1 equal to V2 minus V1. Yes, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் இங்கே நம்ம புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. Yes, from law of conservation of linear momentum, inelastic collision இருந்தாலும் சரி, elastic collision இருந்தாலும் சரி, conservation of linear momentum இங்கே என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா, what is that, M1 U1, அதாவது before collision என்ன linear momentum, total momentum before collision M2 U2. ஓகே, M1 U1 plus M2 U2 equal to after collision M1 V1 plus M2 V2. ஓகே, இது after collision, இது conservation of linear momentum. Conservation of linear momentum. Already you know here we take U2 is equal to 0. அதை கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன சார் வரும், அப்போ U2 ஓட வேல்யூ 0 போட்டோம்னா இந்த டேர்ம் டோட்டலாகவே 0 ஆயிரும். அப்போ M1 U1 that's equal to M1 V1 plus M2 V2. M2 V2. Here both masses எப்படி எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா equal masses. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், here given masses equal masses இருக்குது. ratio of velocities of equal masses. ஓகே, mass will be equal. அப்போ M1 M2 equal, அதில் ஒரு M தான் வந்து எப்படி இருக்குன்னா ரெஸ்டில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த M1 and M2 நம்ம எப்படி எடுத்துக்கலாம், it will be equal. அப்போ here M1 is equal to M2 is equal to M. அப்போ M1ங்கிற இடத்துல என்ன பண்ணலாம், கேபிட்டல் ஸ்மால் m into U1 that's equal to m into V1 plus m into V2. ஏன் சார், எல்லாமே M1 M2 எல்லாமே சேம் மாசஸ் தான். அப்போ காமனாக இந்த ஈக்குவேஷன்லேருந்து எம்மை வெளியே எடுத்துருங்க, V1 plus V2 equal to m into U1. இந்த m கேன்சல் ஆயிடுச்சுன்னா U1 is equal to V1 plus V2. Yes, this is equation number 2. See your textbook, it will be given. Okay, so இப்போ இதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளிஃபை பண்ணி இங்கே காட்டியிருப்பாங்க. U1 is equal to V1 plus V2. சரி, இப்போ இந்த U1 வேல்யூவை கொண்டு போய் நம்ம எங்கே சார் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2 in ஈக்குவேஷன் 1. அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா E இன்ட்டு U1 பதிலாக என்ன போடலாம், V1 plus V2 ஈக்குவல் டு V2 மைனஸ் V1. எஸ், இதுதான் இருக்கும் V1 plus V2. E இன்ட்டு V1 plus V2 ஈக்குவல் டு V2 மைனஸ் V1. ஓகே, சரி, இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈயை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். E இன்ட்டு V1 plus E into V2 that's equal to V2 minus V1. Yes, இப்போ
இந்த ப்ளஸ் v1 எங்கிட்டு கொண்டு வாங்க, இந்த டேர்ம் எங்கிட்டு கொண்டு வாங்க. அப்போ v1 ப்ளஸ் v1 தட்ஸ் ஈக்குவல் டு என்ன சார் எழுதலாம், v2 மைனஸ் v2. எஸ், அப்போ v1 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன சார் வரும், 1 ப்ளஸ் e எஸ் இன்ட்டு v1. இந்த பக்கம் சார் v2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் e எஸ். அப்போ ஜஸ்ட் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு v2 இங்கிட்டு கொண்டு வந்து டிவைட் பண்ணுங்கள், v1 பை v2 தட்ஸ் ஈக்குவல் டு, சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை ஜஸ்ட் அப்படி ஈயை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்களே அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். அப்போ v1 பை v2 ஈக்குவல் டு என்ன சார் வரும், இங்கே இருக்கக்கூடிய இதில் 1 மைனஸ் இ மல்டிப்ளை இருக்கக்கூடிய இந்த டைம் இங்கே டிவிஷனில் வந்தால் 1 ப்ளஸ் இ. ஸோ நம்ம கொடுத்துருக்கூடிய ப்ரூஃப் இதுதான். ஓகே, ஜஸ்ட் யூ காப்பி. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஜஸ்ட் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் once again you see the solution of this problem. That is, இங்கே என்ன சார் பண்ணுறோம், இனிஷியல் வெலாசிட்டி செகண்ட் மாஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறத கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0, அதை அப்படி ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன ஃபார்முலாவில், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரெஸ்டிடியூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ இதுதான். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கடுத்து என்ன சார் பண்ணுறோம், ஃப்ரம் law of conservation of energy, law of conservation of energy, conservation of linear momentum. Yes, not conservation of energy, law of conservation of linear momentum. அப்போ பிஃபோர் கொலிஷனும் ஆஃப்டர் கொலிஷனும் மொமெண்டம் வில் பி சேம். அதான் law of conservation of momentum. அதில் ஃபைன் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் மாஸோடைய வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ m1 u1 ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m1 v1 ப்ளஸ் m2 v2. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், போத் மாஸ் வில் பி சேம். ஸோ அப்போ எங்கெல்லாம் m1 m2 இருக்கோ அதுக்கு mனு ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் u1 வேல்யூ கிடைக்குது. இந்த u1 வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், எகெயின் சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுதான் இங்கே பார்க்குறோம். அதுக்கடுத்து ஈயை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு ஸ்மால் ரீஅரேஞ்ச்மெண்ட் இங்கே பண்ணியிருக்கிறோம். இங்கே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், v1 காமனாக வெளியே எடுத்துறோம். அப்புறம் ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கூடிய அந்த ஷோ தட்னு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணிடுறோம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ வித் திஸ் அவர் செஷன் கெட்ஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 4 தியரி பார்ட் இஸ் ஆல்சோ ஓவர். As I said already, learn all the question answer thoroughly. Okay, if you have any doubt in any topic, feel free to ask me. In our upcoming classes we can discuss book back 1 more questions. Okay, so learn all the formulas of this lesson thoroughly students. Okay, that's all. Thank you students.